சத்தியமங்கலம் அருகே தனியார் பள்ளியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவின் போது தகராறில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், கைது செய்யப்பட்ட அந்த பாஜக நிர்வாகி யார்? அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? கிறிஸ்துமஸ் விழாவில் தகராறில் ஈடுபட்டதாக பாஜக நிர்வாகிகள் மொத்தம் 7 பேர் மீது புஞ்சை புளியம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் பாஜக இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஈரோடு மாவட்ட பாஜக வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஹரிகரன் தலைமையில் பாஜக வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் சின்னராஜ், மண்டல தலைவர்கள் ஈஸ்வரமூர்த்தி, தங்கமணி உள்ளிட்ட 7 பேர் அந்த பள்ளிக்கு உள்ளே சென்று 8 பேர் அத்துமீறி உள்ளே நுழைந்து கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தக்கூடாது என தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேற்படி பள்ளியின் நிர்வாகத்தினர், நாங்கள் இது மட்டுமல்ல, தமிழர் திருநாளான பொங்கல், திருவள்ளுவர் தினம், மிலாடி நபி, தீபாவளி போன்ற அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடி வருகின்றோம், அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கின்றது என விளக்கம் கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொள்ளாத பாஜகவினர் அதிரடியாக அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முகநூலில் அந்த பள்ளியை பற்றியும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பற்றியும் அவதூறு பரப்பியதாக புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர், பாஜக பிரமுகர் ஹரிகரன் உள்ளிட்ட மொத்தம் 8 பேர் மீது இந்திய தண்டனை சட்டம் 196, 191, 322 உள்ளிட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே பள்ளியில் அத்துமீறி நுழைந்து பள்ளி நிர்வாகிகளை மன்னிப்பு கேட்க சொல்லி தகராறில் ஈடுபட்டதாக ஈரோடு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிகரனை கைது செய்து சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இவருடன் தகராறில் ஈடுபட்ட மொத்தம் 7 பாஜக நிர்வாகிகள் தலைமறைவாக உள்ளனர். அவர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.